ஹாய் வணக்கம், இது உங்கள் ஜேஜி டெக் எல்கே. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, சாம்சங், ஐஃபோன், கூகுள் பிக்சல், ஒன் ப்ளஸ் எந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அப்புறம் டிஸ்பிளே லைன், பிளாக் டிஸ்பிளே இல்லாட்டி க்ரீன் டிஸ்பிளே இல்லாட்டி நோ பவர் அப்படியான பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. உங்களோட மொபைலுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கும். அந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் இப்படியான பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சிருந்தா அதை எப்படி மூவ் ஆன் பண்ணுறது, அதாவது அதுக்கான சொல்யூஷன், இல்லாட்டி அப்படியான டைமில் என்ன செய்யணுன்றதை, இல்லாட்டி அப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனல் நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஐஃபோன் சரி, சாம்சங் சரி, கூகுள் பிக்சல், ஒன் ப்ளஸ், நீங்கள் கூடுதலாக எல்லா ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லையும் சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அப்புறம் க்ரீன் லைன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது க்ரீன் டிஸ்பிளே ஆகிறது இல்லாட்டி க்ரீன் லைன் விழுகிறது. சாம்சங், கூகுள் பிக்சல், ஒன் ப்ளஸ், ஈவன் நீங்கள் ஃப்ளாக்ஷிப் ஃபோனை பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டில் வர ஃப்ளாக்ஷிப் ஃபோன் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வெர்டிகல் லைன் வரும். ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா 13 Pro Maxக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோனுக்குமே மோஸ்ட்லி க்ரீன் டிஸ்பிளே இஷ்யூ வந்துச்சு. அதாவது சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அப்புறம் டிஸ்பிளே ஃபுல்லாக க்ரீன் ஆகிறது இல்லாட்டி எல்லோ ஆகிறது இல்லாட்டி நோ பவர். 13 Pro Max ரிலீஸ் ஆகி அடுத்தடுத்த அப்டேட், சாஃப்ட்வேர் அப்டேட் வரும்போது தான் இப்படியான பிரச்சனைகள் ஐஃபோனுக்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபோனில் சரி, ஆண்ட்ராய்டில் சரி, புது சாஃப்ட்வேர் வெர்ஷன் கொடுப்பாங்க. அதாவது புது சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்கும்போது அந்த அப்டேட் நீங்கள் செய்யும் போது தான் இப்படியான பிரச்சனைகள் உங்களோட மொபைலுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் தப்பணுன்றதுக்காண்டி ஃபோனை நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறதும் புது புது வெர்ஷன் வரதால உங்களோட ஃபோனில் இருக்க பக்ஸுக்காண்டி தான் புது அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணுறதை மறந்துடாதீங்க, அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டு நீங்கள் ஒரேடியாக அப்டேட் கொடுக்கும் போதும் உங்களோட ஃபோனில் ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்டேட்டை சரியான முறையில் கொடுத்தீங்கன்னா இப்படியான பிரச்சனைகள் தவிர்த்து கொள்ளலாம். ஸோ உங்களோட ஃபோன் நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண போகிறீங்க, இல்லாட்டி உங்களோட ஃபோனுக்கு புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்குன்னா முதலாவது நீங்கள் அந்த ஃபைலில் பாருங்கள். அதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபைல் கெப்பாசிட்டியை பாருங்கள். அதில் கெப்பாசிட்டி கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட ஃபோனோட மெமரி பேலன்ஸை பாருங்கள். அதாவது நீங்கள் அப்டேட் பண்ண போகிற ஃபைலோட கெப்பாசிட்டிக்கு 200%, அதாவது நீங்கள் 5 GB ஃபைல் உங்களோட ஃபோனுக்கு அப்டேட் வந்திருக்குண்டா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபோன் மெமரியை 10 GB வரைக்காவது ஃப்ரீயாக வச்சுக்கொள்ளுங்க. அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வச்சுருக்காம அப்டேட்டை கொடுத்தீங்களா அது ஓவர் அப்டேட் ரன்னிங் ஆகும்போது உங்களோட ஃபோன் ஓவர் ஹீட் ஆகலாம். அந்த ஹீட்டாலே உங்களோட ஃபோனில் டிஸ்பிளே லைன் இல்லாட்டி க்ரீன் டிஸ்பிளே இல்லாட்டி வெர்டிகல் லைன் என்ன இஷ்யூ வேணாலும் வர சான்ஸ் இருக்குது. உங்களோட ஃபோன் நீங்கள் அப்டேட் கொடுக்க போகிறீங்களா முடிஞ்ச அளவுக்கு மெமரியை பாருங்கள், மெமரி பேலன்ஸை பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டரி பெர்சன்டேஜ், அதாவது நீங்கள் ஃபோன் அப்டேட் கொடுக்க முதல் முடிஞ்ச அளவுக்கு 20% மேலே உங்களோட பேட்டரி பெர்சன்டேஜை வச்சுக்கொள்ளுங்க. இல்லாட்டி மொபைலை சார்ஜ் போட்டுக்கொள்ளுங்க. அதாவது நீங்கள் ஃபோன் அப்டேட் கொடுக்கும்போது உங்களோட ஃபோன் வந்து ஆஃப் ஆகாமல் இருக்கணும். அப்படி நீங்கள் அப்டேட்டில் இருக்கும்போது உங்களோட மொபைல் ஆஃப் ஆகிச்சுன்னா அதாலையும் இப்படியான பிரச்சனை வரலாம். அதாவது வெர்டிகல் லைன் டிஸ்பிளே இஷ்யூ, க்ரீன் டிஸ்பிளே இஷ்யூ இல்லாட்டி வெர்டிகல் லைனான பிரச்சனை வரும். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபோனை அப்டேட் கொடுக்கும்போது 20% மேலே வச்சுருங்க. சில ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% மேலே இருந்தால் தான் அப்டேட்டே அலோவ் பண்ணும். ஸோ நீங்கள் 20% மேலே வச்சுருங்க. முடிஞ்ச அளவுக்கு 50% சரி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ண போகிற ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஃபைல், அதாவது 5 GB மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு 50% இருந்தால் தான் உங்களோட மொபைல் வந்து அப்டேட் ஆகி ரன் ஆகிறதுக்கு போதுமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பேட்டரி பெர்சன்டேஜையும் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேலன்ஸ், அதாவது நீங்கள் ஃபோன் அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஃபோனோட அப்டேட்டோட ஃபைல் வந்து 5 GBயோ 2 GBயோ ஈவன் எத்தனை ஜிபி இருக்குதோ அதுலேருந்து குறைஞ்சது 20% கூடுதலாக சரி உங்களோட மொபைல் டேட்டா பேலன்ஸை வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களோட ஃபோனில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும்போது உங்களோட டேட்டா பேலன்ஸ் முடிஞ்சுதுண்டா அதாலையும் இப்படியான பிரச்சனைகள் சான்ஸ் இருக்குது. அதாவது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபோன் அப்டேட் பண்ணும்போது எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது. அப்படியான தடங்கள் வரும்போது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், அப்டேட்டை கொடுக்கும்போது எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது. நெட்வொர்க் இஷ்யூ வந்தால் கூட உங்களோட ஃபைல் எதுவும் எரர் ஆயிடுச்சுன்னா இப்படியான பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வைஃபைல கனெக்ட் பண்ணி அப்டேட் கொடுக்குறீங்கன்னா உங்களோட வைஃபை பேலன்ஸை பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது டேட்டா பேலன்ஸை ஒரு 20% சரி கூடுதலாக வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இருந்ததுன்னா இப்படியான பிரச்சனைகள் வர்றதை தவிர்த்து கொள்ளலாம். உங்களோட சாம்சங் மொபைல் சரி, ஐஃபோன் சரி, அதாவது வெர்டிகல் லைன், க்ரீன் டிஸ்பிளே, நோ பவர், அதாவது சாஃப்ட்வேர் அப்டேட்டால் வர பிரச்சனைகளுக்கு சாம்சங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஃப்ரீயாக சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதாவது 3 வருஷத்துக்குள்ளே ஏதாவது இப்படியான பிரச்சனை நீங்கள் ஃபோன் பை பண்ணி உங்களோட ஃபோன் ஆக்டிவேஷன் டேட்லேருந்து 3 இயர்ஸுக்குள்ளே இருந்துச்சுன்னா சாம்சங் கம்பெனியாலேயே ஃப்ரீயாக செய்து கொடுக்குறாங்க.
ஃப்ரீயாக டிஸ்பிளே மாற்றி கொடுக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க சர்வீஸை ஃப்ரீயாக கொடுத்து கொள்கிறாங்க. நீங்கள் உங்களோட ஃபோன் வாங்கி 1 இயர் முடிஞ்சிருக்கலாம். 1 இயர் முடிஞ்சோட நீங்கள் நினைச்சிருப்பீங்க வாரண்டி முடிஞ்சதுதானே, இப்படியான பிரச்சனைகள் வந்து சாம்சங்கில் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ஸோ நீங்கள் செப்பரேட்டாக பே பண்ணி செய்ய பார்ப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டர், அதாவது சாம்சங் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து உங்களோட ஐஎம்இயை கொடுத்து சரி உங்களோட மொபைலை கொடுத்து செக் பண்ணி கொள்ளுங்க. இந்த ஃபோனுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபோன் ஆக்டிவ் பண்ணி 3 இயர்ஸுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களோட ஃபோனுக்கு ஃப்ரீயாக சர்வீஸ் செய்து கொடுப்பாங்க. சாஃப்ட்வேரால் தான் இந்த பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா அவங்க உங்களுக்கு இந்த சர்வீஸை இலவசமாக தருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஐஃபோனில் எப்படியான சர்வீஸ் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வாரண்டி பீரியடுக்குள்ள தான் இப்படியான சர்வீஸ் இருக்குது. அதாவது வாரண்டி பீரியடுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்க சர்வீஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. மற்றபடி நீங்கள் செய்கிறேன்னா சார்ஜஸ் அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் கூகுள் பிக்சல் 1+ எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்களும் 2 இயர்ஸ் வரைக்கும் இதை கொடுக்குறாங்க. அதாவது வாரண்டி பீரியட் 1 இயராக இருக்கலாம். ஆனால் இப்படி அப்டேட்டான வர இஷ்யூஸுக்கு அவங்க 2 இயர்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாக சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஐஃபோன் சரி சாம்சங் சரி எந்த ஒரு பிராண்டட் ஃப்ளெக்ஸிப் ஃபோனாக இருந்தாலும் உங்களோட ஃபோன் பை பண்ண இடத்துலையோ இல்லாட்டி அந்த ஃபோனுக்குரிய சர்வீஸ் சென்டரில் சரி நேரில் போய் கதைச்சு இதை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணி செய்கிறத பற்றி யோசிச்சு கொள்ளுங்க. ஏனெண்டா இதுக்கு அந்த கம்பெனி வந்து இலவசமான சர்வீஸ் கொடுத்துருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இப்படியான பிரச்சனைகள் வரும்போது இப்படியான இஷ்யூஸ் உங்களை ஃபோனுக்கு வந்துச்சுன்னா செல்லரை கண்டக்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி உங்களை சர்வீஸ் சென்டரை கண்டக்ட் பண்ணுங்கள். அப்படி எதுவும் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலைன்னா மட்டும் நீங்கள் பே பண்ணி செய்கிறத பற்றி யோசிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்குமென்னு நம்புகிறேன். அப்படி கிளியராக இல்லை, ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் நிரோஷன்.